எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு குக் வித் கோமாளி ரெசிபி தான். கிரேஸ் கருணாஸ் வின் பண்ண ரெசிபீஸில் கொண்டக்கடலை வடை அது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வடை ஹெல்த்தி மட்டும் இல்லை, பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். கொண்டக்கடலையில் செஞ்சதாகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த வடை. இந்த வடை நல்ல முறுமுறுன்னு இருக்கும், சூப்பர் யம்மியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நைட்டே நான் சென்னாக்கல்லையை ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நல்லா ஊறி இருக்குது. இதை நான் மிக்சியில் சேர்க்குறேன். மிக்சியில் சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். மையாக அரைச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் குறைன்னு நம்ம இதை அரைச்சிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ அந்த கொண்டக்கடலை பீசஸ்லாம் அங்கங்கே இருக்கணும், அங்கங்கே தெரியணும். ஸோ இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதில் நீட்டை வாக்கில் நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி பயங்கர டெலிஷியஸாக இருக்கும், அதை நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொண்டக்கடலைன்னும் போது சோம்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நான் அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா டைட்டாக இருக்குது. இப்போது இதை வடையாக பிடிக்கிறதுக்கு நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வடை பிடிச்சிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. வடை போட்டோன்னே பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வடையை நான் வறுத்துட்ருக்கேன். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா கிறிஸ்பி ஆகணும், முறக்கன்ட்டு இருக்கணும் சாப்பிடும் போது. ஸோ இதோடையே சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர். ஸோ அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன் இதோடையே. ஸோ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, நல்லா ஃப்ரையாக இருக்குது, நல்லா முறுன்ட்டு இருக்குது, பார்க்கவே யம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் கொண்டக்கடலை வடை. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒரு வின்னர் ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.